ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு சஜஷன், எது வேணா வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே தட்டி விட்டுங்க. நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கிறோம். லைஃபே வாழாம ஹெல்த்தை பார்த்துக்காம எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கிறோம். பட் அது யூஸே கிடையாதுல்ல. அட்லீஸ்ட் நம்ம ஹெல்த்தியாவது பார்த்துக்கலாம். நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும்னா டெய்லி மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நம்ம உடம்புக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டெய்லி போயிட்டு யாருக்கோ ஒருத்தவங்க நம்ம உழைச்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம உடம்புக்காக நம்ம உழைக்கிறதுல தப்பு இல்லைல்ல. ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் இல்லைன்னு சொல்றது, ஜிம்முக்கு போகலான்னு பார்த்தா காசு இல்லைன்னு சொல்றது, டைம் இல்லைன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம என்னன்னா நம்ம சொல்லிக்கலாம், நம்ம பாடிக்கு தானே, நம்ம தான் காம்ப்ரமைஸ் என்னவா சொன்னாலும் அது ஏத்துக்கும். அதை என்கிட்ட வந்து கேட்பா, போ என்னடா இவ்வளவு பண்ற, இதெல்லாம் டைம் இல்லைன்னு கேட்குமா? கேட்காது. இப்ப உடம்ப இந்த வயசுல இந்த உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டா தான் வயசான காலத்துல நம்ம உடம்ப நம்மள நம்ம பார்த்துக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் ஆர் ஜாகிங் பீச்லயோ இல்ல சன்லைட்லயோ மார்னிங் போனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல வீட்லயே கூட ஒரு ஸ்குவாட் பண்ணலாம். அப்படி இல்ல ஒரு தம்பூஸ் பாத்தீங்கன்னா ஒரு 500 rupees கிடைக்குது. 500 பிளிப்கார்ட் ஆன்லைன்ல கிடைக்குது. ஒரு 500 rupees வாங்கி ஒரு ஹாஃப் அன் ஹவர், மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்க பாடியில நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். வயதான காலத்துல ஏகப்பட்ட இப்போ பாத்தீங்கன்னா நோய் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்போ பாத்தீங்கன்னா கவுண்ட் அதிகமா இருக்கு. ஸ்பெஷலிஸ்டும் அதிகமா வந்துகிட்டே இருக்காங்க. டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் தான் இருப்பாரு, அவரே எல்லாத்தையும் பாத்துருவாரு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்பெஷலிஸ்ட். அமௌண்ட்டும் உங்களுக்கு தெரியும், ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னா எவ்வளவு செலவாகும் என்ன ஏதுன்னு தெரியும். ஸோ அங்கெல்லாம் போறது அவாய்ட் பண்றது, டெய்லி ஒரு கொண்டக்கடலை இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பயிர் வகைகள், இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம். அதை விட்டு இன்ஃபுளுசர்ஸ் அவங்க பேர் பேசலாம் கேட்டுட்டு அன்டைம்ல போயிட்டு பிரியாணி 6:30 பிரியாணி, 3 o'clock பிரியாணி, ஆட்டோ பிரியாணி, அந்த பிரியாணி இந்த பிரியாணின்னு எல்லாருமே டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 6:30 மணிக்கு மேல நைட் வந்து ஃபுட்டை எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. நம்ம என்ன ஹெவியா பிரியாணி எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம உடம்புல வந்து என்னென்ன மாற்றலாம் நைட்ல வந்து ஆக்ஷன் எடுக்கணுமோ நம்ம உடம்பு, அந்த டைம்ல நம்ம சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கு வேற ஒரு வேலையை கொடுத்துறோம். அதுக்கான வேலையை அது செய்யாம நம்ம ஒரு வேலையை கொடுத்துட்டு இதை பண்ணு அப்படின்னு சொல்றோம். அது பண்ணிட்டு இருக்கிறது நாளடைவில் என்ன நடக்குதோ அது ஒரு பிரச்சனையா வந்து நிக்குது. சோ அதனால என்னதான் மெயினா பாத்தீங்கன்னா, என்னதான் பேர் புகழ் பதவி அதிகாரம் எது இருந்தாலுமே சொல்றா, உங்களோட உடம்பு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதனால உங்க ஹெல்த்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வீட்லயே ஸ்குவாட் பண்ணுங்க, உட்காந்து எந்திரிங்க, இல்லைன்னா தம்பிள்ஸ் இருந்தா தம்பிள்ஸ் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.